சனிக்கிழமை ஸ்கூல் லீவ் விட்டதெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. ஆனால் குட்டிமா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி போல் வந்து ஸ்கூலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. மாறுவேட போட்டியில் இதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வந்து ரெடியாகி போயிருந்தாங்கல்ல, சாட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருந்தால, அதுக்கு தான் வந்து கிஃப்ட் கொடுக்குறதா சொல்லி வர சொல்லியிருந்தாங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு எல்லாம் விளையாண்டுட்டு வீட்டுக்கு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒரு 6:30 மணி போல் ஆயிடுச்சு. வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமே சேரீயில் வெளியில் போயிட்டா வீட்டுக்கு எப்படா போவோம், போயிட்டு எப்படா அந்த நைட்டி போடுவோம் தான் எனக்கு இருக்கும். வந்தோடனே நைட்டியை சேஞ்ச் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு நைட்டு சமையல் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி தான் பாஸ்மதி ரைஸில் செஞ்சிருந்தேன். இப்போ மார்கழி வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு ரொம்ப டவுட், இது பெரிய டவுட்டுன்னு தான் சொல்லணும். மார்கழியில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு விளக்கேற்றுவாங்க. அந்த டைம்லாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்லாம் சமைக்கலாமா, இல்லை நாம தான் சாப்பிடக்கூடாதா, இல்லை குழந்தைங்களுக்கும் கொடுக்கக்கூடாதா, டெய்லி எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு தான் நம்ம விளக்கு ஏற்றணுமா, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கு. யாருக்காச்சும் தெரிஞ்சா கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. மார்கழி மாசத்துல விளக்கு ஏற்றும் போது வீட்டில் நான்வெஜ் சமைக்கலாமா சமைக்கக்கூடாதா, டெய்லியும் தலைக்கு குளிக்கணுமா அப்படிங்கிற டவுட்டை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. இப்பெல்லாம் எந்த புது படம் போட்டாலும் ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் லோக்கல் சேனல்லாம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தேட்டருக்கே அதிகமாக போறது இல்லை. அப்புறம் ஒரு சில பேர் இந்த வெஜ் பிரியாணி ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி நிறைய டைம் நம்மளோட சேனல்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க.